புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில போசாக்கா பார்த்தா. அங்க வந்து மத பாகுபாடே அந்த கல்லூரியில் கிடையாது. அவங்க யாரும் எந்த மதத்து பிரேயர் வேண்டாலும் பண்ண சொல்லலாம். அந்த கருவ மரத்தடியில் என் கவலைய சொன்னா, அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும் அவரை வச்சு. ஆமா, உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். முதல்ல பஃபூன் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த ஆண்டினுடைய ஒரு முதல் பதிவாக ஒரு முக்கியமான நாட்டுப்புற கலைஞரை நம்ம சந்திக்கிறோம். அவர் மக்கள் இசை பாடகர் கரிசல் கருணாநிதி அவர்கள். கிட்டத்தட்ட தமிழகமெங்கும் பட்டிதுட்டியெங்கும் ஒரு மிக முக்கியமான பாடகராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய கலைப்பயணத்தை நம்ம இந்த பதிவின் வழியாக பார்க்குறோம். ஒரு தாமுஏகாசாவினுடைய கலை இலக்கிய மேடைகளில் மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய பாடல்களை, மக்களுடைய பாடுகளை பாடல் வாயிலாக சொன்ன எத்தனையோ கலைஞர்களில் இவரும் முக்கியமானவர். இவருடைய கலைப்பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான மிக முக்கியமான முகம் கொண்ட ஒரு மக்கள் பாடகரை இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். முதல்ல பாடகருக்கு நம்ம வணக்கத்தை சொல்கிறதோட இந்த பதிவில் நம்மளோடு இணையக்கூடிய தபேலா கலைஞர் திரு தாமஸ் அவர்கள், அவருக்கு முதல்ல வணக்கம். அதற்கப்புறம் கலைஞருக்கு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? உங்கள் சேனல் எப்படி இருக்குது? பவுன் யூடியூப் சேனல் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை மாதிரியான கலைஞர்களோடு போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே ஒரு அருமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை போன்ற நாட்டுப்புற கலைஞர்களை, அவர்களுடைய வரலாறை இந்த சமூகத்திற்கு எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பவுன் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் எங்கள் கரிசல் இசைக்குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்கப் போகுது. பண்டை கால தாத்தாவோட பழங்கால ராகமெல்லாம், பண்டை கால பாட்டியோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது. நம்ம பண்பாட்டை வளர்க்க வருகுது. அன்பு கலந்துடு வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்க போகுது. அன்பு கலந்துடு வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்க போகுது. பண்டை கால தாத்தாவோட பழங்கால ராகமெல்லாம், பண்டை கால தாத்தாவோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக 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 ஜொலிக்க போகுது. நம்ம பண்பாட்டை வளர்க்க வருகுது. அன்பு கலந்திடு வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்க போகுது. உழைக்கையில உதிச்ச பாட்டு, உணவு தந்தமே சொந்த பாட்டு. இது உழைக்கையில உதிச்ச பாட்டு, உணவு தந்தமே சொந்த பாட்டு. உண்மைகளை சொல்ல போகுது நாட்டு, உண்மைகளை சொல்ல போகுது. நம்ம ஊரு கதைய, இந்த ஊரு கதைய, இந்த ஊரு கதைய சொல்லி வருகுது. அன்பு கலந்திடு வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்க போகுது. அன்பு கலந்திடு வணக்கம் வருகுது, சபையோர்களே அமுத குரலும் ஒலிக்க போகுது. இது வந்து நாட்டுப்புற கச்சேரி மேடைகள்லையும் வேறு சில மேடைகள்லையும் பாடுவோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் முற்போக்கு கலை இலக்கிய மேடைகள் நாங்கள் பாடுறதா இருந்தால் அது பட்டுக்கோட்டையின் பாடலோடு நாங்கள் எடுத்து போவது வழக்கம். அந்த வகையில் நவகவி எழுதி அண்ணன் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்கள் மெட்டமைத்த அந்த சும்மா கிடந்த சொல்லை எடுத்து என்ற பாடல் என்பது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்கள் மேடைகளில் முதல் பாடலாக பாடுறது வழக்கம். சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து, சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து, கம்மா கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் பிழிந்து பாமர ஜாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு பிறந்திருச்சு, நாடே கேட்டு மகிழ்ந்திருச்சு,
நம்ம பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. நம்ம பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து. இப்படி போகும் அந்த பாட்டு. ரொம்ப சிறப்பு தொடர். பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு 18 சுவை கூட்டு போல உங்களுடைய குரலும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ நான் இந்த பதிவின் வழியாக கரிசல் கருணாநிதி என்கிற கலைஞர் ஒரு 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்கள் கலை இலக்கிய மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் கூட, எப்படி உங்களுக்கு இந்த இசையோடு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு கலைஞராக எப்படி மலர்ந்தீங்க, அதை கொஞ்சம் சொல்லி அல்லது அந்த அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வணக்கம் நண்பர்களே. என்னுடைய சொந்த கிராமம் என்பது 2 கிராமங்கள் இருக்கிறது. ஒன்று என் தந்தையார்களுடைய கிராமம், அது கொடைக்கானல் வட்டம் தாண்டிக்குடிக்கு அருகில் காமனூர் என்ற ஒரு மலை கிராமம். நான் 1வது வகுப்பு படித்தது அங்கு தான். அடுத்து நான் வளர்ந்தது எல்லாம் என்னுடைய தாயாரினுடைய கிராமம், அது பெரியகுளம் தாலுகா தேவதானப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய எருமலை நாயக்கன்பட்டி என்ற கிராமம். இங்கு தான் என்னுடைய 25 ஆண்டு கால வாழ்க்கை என்பது அங்கு தான், என்னுடைய வாழ்க்கை என்பது அங்கு தான் அமைத்து கொண்டோம். இந்த இசைத்துறையில் எனக்கு ஆர்வம் அப்படி என்று சொன்னால், எனக்கு ஆரம்பத்திலலாம் இசை மீது பெருத்த ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பையங்களில் ஒருத்தன். ஓஹோ. ஆரம்பத்துலேருந்தே கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு போட்டி போடக்கூடிய ஒரு அந்த இதிலே இருந்ததுனால பிற கலைகளில் பிற விஷயங்களில் அதிகம், அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி இசையோ அல்லது வேறு கலைகள்லேயோ நம்மளுக்கு பெருத்த ஆர்வம் என்பது எனக்கு அப்போ இல்லை. ஆனால் பாடுவேன். அந்த பாடல் கூட எப்படி வந்ததுன்னா, என்னுடைய தாத்தா அம்மாவனுடைய அப்பா தாத்தா ஒரு பெரிய நாடக கலைஞர். அவர் அன்றைக்கே சீர்காழி கோவிந்தராஜ் மாதிரி பாடுவார். அவரும் அவருடைய தம்பி 2 பேருமே பாடுவாங்க. அவங்க பாட்டை கேட்டது பாடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். பட் ஆனால் வெளியே எங்கேயும் பாடிக்கிற மாட்டேன். கூச்சம்ன்றதை விட போய்க்கிறது இல்லை. எந்த ஒரு போட்டிகளையும் நான் கலந்துக்கிறது கிடையாது. இது இப்படி இருந்த நான் கல்லூரியில் சேர்ந்த பிறகு தான் இந்த பாடக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு ஒரு விபத்து போல வந்தது. உங்களுடைய கல்லூரிங்கிறது? என்னுடைய கல்லூரி என்பது அருளானந்தர் கல்லூரி, மதுரை அருளானந்தர் கல்லூரியில் தான் நான் படித்தேன். அங்கே மாலை நேரங்களில் இரவு உணவிற்கு பின்பு ஒவ்வொரு ஹால்லையும் நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டலில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். அந்த ப்ரேயர் மீட்டிங் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ரூமில் யாராவது ஒருத்தர் ப்ரேயர் சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும். ஒரு நாள் எங்கள் ரூமுக்கு அந்த முறை வந்தது. அன்னைக்கு எங்கள் ரூமில் எவருமே பாட முன் வராதனால அன்னைக்கு நான் திடீர்னு பாடினேன் ஒரு பாட்டை. நினைவு இருக்கு அந்த பாட்டு உங்களுக்கு? அந்த பாடல் கூட ஞாபகம் இருக்கிறது. பாடிப்பாங்க. உனை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேளா, சுவையான அமுதே செந்தமிழாளே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேளா. ப்ரேயரில் மத இதெல்லாம் இருக்காது. நீங்கள் எந்த பாடல் வேணாலும் பாடலாம். ஒரு திறமை தான். எந்த மதத்து பாட்டை வேணாலும் பாடலாம். அதே மாதிரி இஸ்லாமிய பாடல்கள் பாடுவாங்க, கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவாங்க, இந்து பாடல்கள். அந்த சுதந்திரம் இருக்காங்க. அந்த சுதந்திரம் என்பது அங்கே இருக்குது. அங்கே மத பாகுபாடே அந்த கல்லூரியில் கிடையாது. அவங்க யாரும் எந்த மதத்து ப்ரேயர் வேண்டாலும் பண்ண சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க இப்படி தொடங்கி அந்த பாடல் பாடின உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லா பேரும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரேயர் பாடலுக்கு கைதட்டினது அங்கே தான் முதல் முறை. அதிலிருந்து நம்மள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்ட்டு என்னை எல்லாருமே நல்லா பாடுறியாப்பா, நீ ஏன் இப்படி அப்பப்போ அந்த இதுகளெல்லாம் பாடலாம்ல, இசைக்க இங்கே நம்ம கல்லூரியிலே ஆர்கெஸ்ட்ராவெலாம் இருக்குல்ல, அதில் பாடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் ஆயிடுச்சு. அப்புறம் கல்லூரியினுடைய கலை விழாவில் இசையில் நான் பாட ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல்ல போட்டி. அப்போ முதல் போட்டியில் ஒவ்வொரு ஹால் சார்பாக போட்டி நடக்கும். இப்போ எங்கள் ஹால் சார்பாக இசை போட்டியில் நாங்கள் கலந்துக்கிறேன். நான் பாடின முதல் பாட்டல் என்பது அப்போ ராஜாதி ராஜா படம்னு நினைக்கிறேன். அதில் சிலு சிலுவன குளிர் அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது மனம் விட்டு மனம் மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே அப்படின்னு ஒரு பாட்டு.
மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி அப்படின்ற ராஜாதி ராஜா அந்த பாட்டு ரஜினிகாந்த் வந்து ஆமாம் என்ட்ரி அவரது என்ட்ரி பாட்டு. அது அன்னைக்கு பார்த்தா எனக்கு எங்கள் காலுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த இது என்பது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த கல்லூரியினுடைய ஆர்கெஸ்ட்ரா குரூப்பில் நானும் ஒரு பாடகராக உள்ளே வர்றேன். அந்த ஆர்கெஸ்ட்ரா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு கல்லூரியில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது, இன்றைக்கி ஒருத்தர் பாடுறான்னா சினிமா பாட்டு தான் பாடியே வர்ற நேரத்தில் இன்றைக்கி உங்களுடைய அடையாளம் இருக்குல்ல, ஒரு நாட்டுப்புற பாடகர் என்கிற அடையாளம் இருக்குல்ல, அல்லது மக்கள் பாடகர் என்கிற அடையாளம் இருக்குல்ல, அது எப்படி தொடங்குச்சு? அதுவுமே அந்த கல்லூரி தான். அந்த கல்லூரியில் வந்து இந்த மாதிரி என்னுடைய இசை நிகழ்வை வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அங்கே என்னுடைய இசையை பார்த்த ஒரு பிரதர் என்ன செய்கிறாரு, என்னைய ஒரு நாள் அந்த தம்பி எனக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ரூமுக்கு ஒரு அறைக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னே நானும் போனேன். என்ன பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னு. நேற்று நல்லா பாடினீங்க தம்பி, ஆனால் உங்கள் வாய்ஸ் இந்த சினிமா பாட்டுக்கு தோதான வாய்ஸை விட தனித்தன்மையான வாய்ஸாக இருக்குது அவர் சொல்கிறாரு. அப்போ எனக்கு நம்ம வாய்ஸ் குறித்த பெருச இதெல்லாம் கிடையாது, ஒரு தனித்தன்மையாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பாடல்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாடி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேசட் கொடுத்தார். அவர் கொடுத்த கேசட் வந்து கே.ஏ. குணசேகரன் அவர்களுடைய இது கேஜி அவங்களுடைய பாடலை. அதில் வந்து நிறைய பாடல்கள் நான் கேட்கும்போது பார்த்தா நிறைய வித்தியாசமான பாடல்கள் இருந்துச்சு. ஒரு அறிமுகம் கிடைக்குது அந்த பாட்டு. அப்போ நீங்கள் பார்க்கல, ஆனால் அதில் தான் வந்து இந்த அன்பு கலந்திடு வணக்கம் பாடல்கள்லாம் அதில் தான், அதுலேயும் அந்த ஒளிநாடாக அந்த அன்பு கலந்து வணக்கம் இருக்குது. அப்புறம் சொக்கநாதான ஒரு பாட்டு ஒன்று, அப்புறம் இன்னொன்று பாட்டு அந்த இதில் வந்து தோழர் மாரியம்மா வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டு, அந்த கருவ மரத்தடியில் என் கவலைய சொன்னா, கருவ மரத்தடியில் கவலைய சொன்னா, கருவையல உதீரும் எந்த தாயாரே, எனக்கு கருங்கனரும் தண்ணி ஊரும் ரத்தமாதாவே, தன்னை நானே 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 தன்னை நானே 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 தன்னை நானே 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 எந்த தாயாரே, நானே 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 ரத்தமாதா. இந்த பாடல்லாம் நான் கேட்குறேன், கேட்டு என்ன இப்படிலாம் பாட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாடலில் அதே பிரதர்கிட்ட சொல்லி இந்த பாடல் நல்லா இருக்குது சார், இதே பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் தான் நிறையா கொடுங்க அப்படின்ட்டு அவர் 2 கேசட்லாம் கொடுத்தார். கே.ஏ. குணசேகரன் கேசட் மாதிரியே கோட்டைச்சாமி ஆறுமுகம் அவங்களுடைய கேசட் எனக்கு கைக்கு கிடச்சது. அதுலேயும் நிறையா பாடல்களை நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அந்த இந்த கேசட்டை கேட்டது அந்த ஃபாதர் சொன்னதன் வழியாக உங்களுடைய அந்த யோசனையே மாறுது இல்லையா? மாறுது. அதாவது என்னை வந்து ஒரு பக்கமாக போயிட்டு இருந்த என்னுடைய இதை வந்து மடைமாற்றம் செய்தது வந்து அந்த கல்லூரியினுடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் தான் வந்து என்னை மாற்றார். இல்லாட்டி நான் ஒரு ஆர்கெஸ்ட்ரா சிங்கராக வந்து இருந்திருப்பேன். தோழர், இப்படி ஒரு நாட்டுப்புற பாடலோடு ரொம்ப அழகான ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற முகம் இருக்குது. கரிசல் கருணாநிதி அப்படின்னா ஒரு நாட்டுப்புற கலைஞர், மக்களிசை பாடகர் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னால் இந்த தொடர்புக்கு ஒரு வலுவான தொடர்பு ஏற்பட்டுருக்கணும். ஏன்னா ஒரு கடந்த 25 வருஷம் பயணம் இருக்குல்ல, அந்த தொடர்பு எப்படி உங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு? இந்த முற்போக்கு மேடைகளுக்கான தொடர்பு என்பது அது நேரடியாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறத விட ஆரம்பகால அறிவொளி இயக்கத்திலேருந்து அது தொடர்பு என்பது ஏற்பட்டது. என்னுடைய கல்லூரி பயணம் முடிந்து நான் வந்து தொழில் நிமித்தமாக திருப்பூருக்கு. ஆனால் பெரும்பாலான அந்த இடதுசாரி தோழர்களோ அல்லது இன்னைக்கு கலைஞர்களோட முதல் தொடர்பே அறிவொளியோட தானே தொடர்? ஆமாம். அப்போ வந்து நான் வந்து என்னுடைய வேலை நிமித்தமாக வந்து திருப்பூருக்கு போகிறேன். திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கு வேலைக்கு வந்த சில தோழர்கள் வந்து எழுத்தாளர் சங்கத்தோட தொடர்புடையவர்கள், அறிவொளி இயக்கத்தோட தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. அவங்களோட சில உரையாடல் ஈர்ப்பு ஏற்பட்டு நான் அந்த பணியிலிருந்து அறிவொளி இயக்க பணிக்காக ஒருங்கிணைப்பாளராக நான் அங்கேருந்து மாறுறேன் திருப்பூரில். அப்போ திருப்பூர்லேருந்து ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து அறிவொளி பணிக்கு போன பிறகு அறிவொளியில் நிறைய அறிவொளி பாடல்கள் அது இது நிறையா அங்கேயே பாடல் அந்த அறிவொளி பணி என்பது வருது.
அப்போ அவங்களோட ஏற்பட்ட தொடர்பு என்பது என்னை வந்து முற்போக்கு மேடையை நோக்கி என்னை நகர்த்திடுச்சு. கிராமிய மேடைகள்லேருந்து அப்படியே அறிவொளிக்கு போய் அறிவொளியிலேருந்து முற்போக்கு மேடைக்கு நகர்த்துவது. முதல்ல எழுத்தாளர் சங்க உறுப்பினராக கூட நான் திருப்பூர் மாவட்டத்தில் தான் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக, சொந்த மாவட்டத்திலிருந்து வேற திருப்பூர் மாவட்டத்தில் தான் உறுப்பினராகி அங்கேருந்து தான் மாநில மாநாட்டு உட்பட நான் போயிட்டு வந்தேன். அங்கே அறிவொளியில் அந்த காலத்தில் நிறைய பாடல்கள் நம்மளை ரொம்ப ஈர்த்த பாடல்கள் நிறையா இருக்குது. அதனால் இன்றைக்கும் கூட அந்த பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல் தான் சொல்லலாம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே, காற்றில் கலந்து வரும் ஒளியில், நீலக்கடலில் குதித்து வரும் அலையில், காற்றில் கலந்து வரும் ஒளியில், நீலக்கடலில் குதித்து வரும் அலையில், வானில் சிரித்து வரும் நிலவில், வானில் சிரித்து வரும் நிலவில், நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு, வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு, தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், தாதைய தாதைய தைய தரிகிடதித்தோம் தரிகிடதித்தோம், காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே அப்படின்ற அந்த பாட்டு. கருமாத்தூர் திசைகள் என்கிற ஒரு பிரபலமான ஒரு நாடக கலைக்குழுவின் வழியாகத்தான் உங்களுடைய பேரும் முதன்மைப்படுத்தப்படும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல, அந்த கருமாத்தூர் திசைகள் என்கிற அந்த நாடக கலைக்குழுவுக்கும் கருணாநிதி என்கிற மக்கள் பாடகருக்குமான தொடர்பு என்ன, அல்லது எப்படி உருவாகி வந்துச்சு? நல்ல கேள்வி. அதாவது திருப்பூரில் வந்து 2 வருட பணி, அறிவொளி இயக்க பணி. அங்கேருந்து திருப்பி ஊருக்கே நான் வர்றேன். அப்போ வந்து ஒன்றுபட்ட மாவட்டம்னு நினைக்கிறேன், ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம். இந்த காலகட்டம், அந்த பிரிந்த காலகட்டத்துக்கு முன்பு அது ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தினுடைய அந்த பெரியகுளம் பகுதி ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து அறிவொளி இயக்க ஒருங்கிணைப்பாளராக வர்றேன். அப்போ அந்த அறிவொளி ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது இந்த பகுதியில் ஒரு கலைக்குழு என்பது உருவாகிறது. இப்போ ஏற்கனவே சமம் என்ற ஒரு கலைக்குழு இங்கே இருந்தது. அந்த சமம் கலைக்குழுக்கு அடுத்து வந்து திசைகள் அப்படின்ற ஒரு கலைக்குழு என்பது இங்கே உருவாகுது. அந்த கலைக்குழுவில் பாடுவதற்கு ஒரு ஆட்கள் தேவைப்பட்டு நம்மளை கூட்டு போயிடுறாங்க. அந்த கலைக்குழுவினுடைய பாடகராக நான் முதல்ல அறிமுகமாகிறேன். ஸோ இது முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடைகளில் வலுவாக என்னை அறிமுகப்படுத்துறது வந்து திசைகளுக்கு அறிமுகம். திசைகளில் வந்து இப்போ அது ஒரு நெல் விளையட்டும் அப்படின்ற ஒரு நாடகம் போடுவோம். அது முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த நாடகம். இன்றைக்கும் அந்த நாடகம் போடலாம். இப்போ போட்டாலும் அந்த நாடகத்தை பார்த்தா கடைசி கட்டத்தில் அழுகாமல் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நாடகமே ஒரு இசையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடகம். நாடகம் துவங்குறது வந்து கடைசி வரைக்கும் இசையால் அப்படி இசையோடையே போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே ஒரு அந்த பாட்டை அந்த ஒரு பாட்டை மட்டும் அதில் வந்து ஒரு முதல் அது துவங்கும் போது, செவ காட்டு மண்ணில் விதை போட்டு வச்சேனா மனம் போல விளைஞ்சு பந்திடுமா பந்திடுமா, கதிர் காட்டு குருவி காணல் நீர பருகி தாகந்தாடங்களை மாயம்மா எம்மாயம்மா, இப்படி ட்ராவல் ஆகும் படம். அந்த நாடகம் முழுக்க ஒரு படம் மாதிரி ஓடும். ஒரு நாடகம் முழுக்க அந்த பாடல் போயிட்டே இருக்கும். அந்த இதில் வந்து நம்மளுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பாடகனாக நான் ஒரு பாடகனாக வந்து வெளியே அந்த கலையுறவு மேடைகளை தெரிய ஆரம்பித்தது திசைகள் கலைக்குழு மூலமாக தான். இப்போ கருணாநிதி வந்து ஏற்கனவே பலர் பாடிய பாடல்களை பாடக்கூடிய ஒரு ஆளாக தான் ஆரம்பத்தில் இருக்கும். அது எப்போ நவகவி போன்ற நவகவியினுடைய பாடல்கள் அதை கிருஷ்ணசாமி மெட்டமைச்சிருப்பார், அல்லது கேஏஜி மெட்டமைச்ச சில பாடல்கள், அல்லது கோட்டைச்சாமி மெட்டமைச்ச பல பாடல்களை நம்ம கிராமிய மேடைக்கு வந்த பிறகும் மற்றவர்களுடைய பாடல்களை பாடுவதாக இருந்த நான் எனக்குன்னு ஒரு தனி பாடலை உருவாக்கி நான் மெட்டமைத்து பாடக்கூடிய ஒரு ஆளாக மாறினது வந்து திசைகள் கலைக்குழுவில் தான். இப்போ திசைகள் கலைக்குழுவில் இருக்கக்கூடிய கவிஞர் ரோஸ்முகிலனுக்கும் எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. திசைகள் கலைக்குழு என்பது ஒரு 10 பேர் கொண்ட டீமாக இருந்தால் கூட அந்த கலைக்குழுவில் இருந்த கவிஞர் ரோஸ்முகிலனுக்கும் பாடகர் கருணாநிதிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஏண்டா
ரோஸ்மியலனுடைய பாடலை மெட்டமைத்து பாடுவது என்னுடைய வேலை. அப்போ தான் புதுசாக மெட்டமைப்போம், 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சேர்ந்து எழுது புதுசாக ஒரு பாட்டு எழுதுவோம், மெட்டமைப்போம். அந்த பாடல் என்பது அந்த பாடல்கள் தான் என்னை அடையாளப்படுத்தியது. நான் பாடின அந்த பாட்டு தான் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு அடையாளத்தை வந்து, சரி இந்த பாட்டு மெட்டமைச்சது யார், எழுதுனது யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்தது வந்து திசையல் கலைக்குழுனுடைய ரோஸ்மியல் எழுதின பாட்டு, நான் மெட்டமைச்ச பாட்டு. அதில் கூட ஒரு பாட்டு பாடினோம்னா, தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னா தானே தந்தன்னானே தந்தன்னானே தந்தன்னா முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தாம்பொடிச்சா முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தாம்பொடிச்சா கருசு விளைஞ்சது போல என் மனசு நிறைஞ்சிருக்கும் பாவ தரிசு விளைஞ்சது போல என் மனசு நிறைஞ்சிருக்கும் பாவ அடிக்கண்ணே அடிக்கண்ணே எங்க கருமாத்தூரு மண்ணே முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தாம்பொடிச்சா முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தாம்பொடிச்சா. தோழர், இப்போ எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு முகம் குரல் அப்படிங்கிறது கரிசல் குயில் கிருஷ்ணசாமி. எனக்கு அந்த பேரில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும், கரிசல் குயில் கிருஷ்ணசாமி. அதுக்கப்புறம் கேள்விப்படுறதும் அல்லது இணைத்தும் கேள்விப்படுறது கரிசல் கருணாநிதி. இப்போ எனக்கு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கணும் அல்லது குரு மரபு தொடர்பு இருக்கணுமோ அப்படின்னு நான் நினச்சிப்பேன் நான். ஏன்னா 2 பேரும் ஒரே மேடை தானே. அப்போது கரிசல் குயில் கிருஷ்ணசாமிக்கும் கரிசல் கருணாநிதிக்குமான தொடர்பு என்ன? நல்ல கேள்வி, அதாவது முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இந்த கரிசல் கருணாநிதி என்பது முதலில் என்னுடைய புனை பெயராக இல்லை. நான் திசைகள் கலைக்குழுவில் இருக்கும் வரை திசைகள் கருணாநிதி என்பதாக இப்போ எல்லா பத்திரிகையிலுமே போடுவாங்க. அப்படியா? திசைகள் கருணாநிதி இன்னியும் கூட பல இடங்களில் திசைகள் கருணாநிதினு சொல்கிறது உண்டு. அப்படி தான் இருந்தது. ஏற்கனவே நான் அவருடைய ஒரு ஆல்பம் ஒன்று கேட்டேன், கரிசல் குயில் கிருஷ்ணசாமியினுடைய ஆல்பத்தை கேட்டிருக்கேன். கேள்பத்தில் வந்து அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இருந்தாலும் அவர் போட்ட அந்த ஆல்பத்தில் வந்து அம்மாவை பற்றிய ஒரு பாட்டு, அப்புறம் அதே மாதிரி இலைகள் அழுத ஒரு மலையிறவுன்னு ஒரு பாட்டு, ரொம்ப ஈர்க்கும் குரல் இருக்கும்ல. அவர் ஒரு வசீகரமான குரல். அவரோட குரல் என்பது அதில் ஒரு சோக சுவை இருக்கும். அதில் அவருடைய குரலுக்கு அது ரொம்ப எடுப்பாக இருக்கும். அந்த இலைகள் அழுத ஒரு மலையிறவு பாட்டை வந்து எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் அவரோட இது பாட்டு. இந்த பாடல்லாம் கேட்ட பிறகு தான் மானசீகமாக கிட்டத்தட்ட அவர் எனக்கு குரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் அவரை நான் பார்க்கல. அந்த மேடையில் தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வரைக்கும் திசைகள் கருணாநிதி தான். அந்த மேடையில் தான் நம்ம அவரை முதல் மேடையாக வந்து மதுரை மேடையில் தான் பார்க்குறேன். நான் பாடி இறங்கி வந்த பிறகு என்னை வந்து ஒரு தம்பி நல்லா பாடினப்பா அப்படின்றாரு. அப்போ தான் சொல்கிறார். அப்போ என் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா இப்போ தான் தம்பி தான் பாடுறாப்புல, உங்களை வந்து ரொம்ப மானசீகமாக குரு மாதிரி நினச்சி தான் அவர் நிறையா இது பண்ணுறது, உங்களுக்காகவே ஒரு பாட்டு வேறு ரெடியாக்கி வச்சுருக்காங்க அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. அவருக்காகவே ஒரு பாட்டை நானும் ரோஸ்மியலன்னு உருவாக்கணும், உங்கள் குருவுக்காகவே ஒரு பாட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அவரை சந்திச்சதுக்கு பிற்பாடு நடந்தது இல்லை முன்கூட்டியே நடந்தது. ஆனால் சந்திச்ச பிறகு சொல்கிறோம். ஓகே. அதுக்கு அந்த மேடையிலே வந்து அந்த பாடலை வந்து அதுக்கு அடுத்து முடிகிற டயத்தை அந்த பாட்டை நான் பாடினேன். அந்த பாட்டு தான் வந்து இன்றைக்கி எல்லா மேடைகள்லையும் பாடிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த கரிச காட்டு குயில போல கானம் பாடணும் அவரை வச்சு. ஆமாம். உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும், வேர்வகலந்த மண்ணின் கதைய உனக்கு சொல்லணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வைக்கணும், அன்னை கரிச குயில போல நானும் பாட்டு பாடணும், உங்க உசுறு மனசு உருக உருக தாளம் போடணும் அப்படின்ற அந்த பாட்டை வந்து, ஏன்னா இந்த மேடைகளில் வந்து ரொம்ப ஆளுமை, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம அவரை அதிகமாக பார்த்ததில்லை, ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டது உண்டு. எப்படின்னா கலையிரவு நடந்த நாங்கள்லாம் வந்தது வந்து கலையிரவு வந்து ஒரு செழுமையான காலத்தில் நாங்கள் வந்துட்டோம். கலையிரவு மேடைகள் வந்து ஒரு ஹைஃபை லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும்போது நாங்கள் வந்தோம் 90களுக்கு பிறகு. அதுக்கு முதல்ல வந்து ரொம்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் கலையிரவு நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, அங்கே வந்து கலையிரவை எப்படி தூக்கி நிறுத்தினாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அந்த மேடையில்.
கரிசல் குயில் கிருஷ்ணசாமியினுடைய பாட்டும் கிருஷ்ணகுமாரினுடைய பேச்சும் தான் வந்து கலையரவு மேடையை அப்படி தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி அந்த காலகட்டங்கள் எங்களுக்கு நாங்கள் வந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் எல்லா வசதிகளும் இருந்த காலகட்டம். அன்னைக்கு அதுக்கு முதல்ல எனக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு. அதுக்கு முதல்ல இதெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க பல தொலை தூரங்கள் வந்து போய் பயணித்து வந்து திருப்பி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் பாட போகிறது. அப்போ நமக்கு 2 பேர் தான் அவர் சொல்லுவாங்க. இப்போ கரிசல் குயில் கிருஷ்ணசாமியோடு இணைந்து நானும் மேடைகளுக்கு போக ஆரம்பிக்கிறேன். அவரோட அப்போ வந்து தான் நண்பர் திருவுடையானுடைய அறிமுகம் என்பது எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அவர் மிக முக்கியமான அவர் வந்து கரிசல் குயில் இசைக்குழுவில் ஒரு வாத்திய கலைஞராக வர்றாரு. அவர் ஒரு தபேலா கலைஞர். அவரோட அறிமுகம் தான் எனக்கு முதல்ல வந்து ஒரு தபேலா கலைஞர். அவர் வந்து தபேலா வாசித்து கொண்டே பாடுவார். அவரும் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நான் கிருஷ்ணசாமி ஒரு 5 பாட்டு பாடினா நான் ஒரு 2 பாட்டு பாடுவேன், அவர் ஒரு 2 பாட்டு பாடுவார், வாசிக்கிட்டே பாடுவார். ஸோ அப்படி ஒரு இசைக்குழுவாக திருப்பி நாங்களும் அங்கங்கே அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நம்மளையும் அரவணைச்சு கூப்பிட்டு போகிறாரு. திசைகள் கருணாநிதின்ற என்னுடைய பேரை வந்து அப்படியே மாற்றி கரிசல் கருணாநிதின்னு வச்சுக்கிட்டேன். கரிசல் குயில் என்பது அவர் இருக்கிறனால கரிசல் குயில்னு அவரே வச்சுக்கிட்டோம். நம்ம கரிசல்னு மட்டும் வச்சுக்கிறோம்னு சொல்லி கரிசல் கருணாநிதி என்னுடைய பேரை வந்து என்ன செய்கிறோம், மாற்றி அதுக்கு பிறகு பயணிக்கிறோம். அந்த பயணம் என்பது மிக சிறப்பான பயணமாக அமையுது. அதற்கு பிறகு எனக்கு வந்து எழுத்தாளர் சங்க மேடைகள் மட்டும் இல்லாமல் திரைப்பட வாய்ப்பும் அதுக்கு பிறகு வர ஆரம்பிக்குது. இவ்வளோ பிரமாதமாக இந்த நோட்டு மாறாமல் பாடக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து அதில் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு முறையாக இசை கற்றுக்கிட்டது போல ஆனால் ஒரு ஒழுங்கு இருக்குல்ல பாடல்களுக்குள்ள, இது எப்படி அப்படிங்கிற முறையாக எதுவும் இசை இது இடைப்பட்ட காலத்தில் இருந்து படிச்சிங்களா? அதாவது நாட்டுப்புற பாடல்கள் என்றாலே அவங்க வந்து இசை குறைவாக இருக்கும், அந்த நுட்பம் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னடக்கமாக தான் கேட்டேன். விமர்சனமாக இல்லை, இந்த மாதிரி இது என்பது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே இசையை முறையாக கற்றுக்கிறதுக்கான சூழல் இல்லாதவங்களாக இருப்பாங்க. கற்றுக்கிறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருந்தால் அவர்களும் வந்து மிக சரியாக செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்த காலம் என்பது அவங்க அப்படியே அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த உழவுண்டா உழவு, நெசவுண்டா நெசவு, அல்லது வயக்காட்டு வேலைண்டா வயக்காட்டு வேலை, அதோடு சேர்ந்து இணைந்து பாடி வந்தவர்களும் அந்த காலத்து நாட்டுப்புற பாடல்கள். இன்னைக்கு வந்து நம்ம அந்த நாட்டுப்புற பாடல்களை கொஞ்சம் அப்படி மெட்டமைச்சு அப்படி இப்படி நம்ம மாற்றி பாடுறோம். ஒரிஜினல் நாட்டுப்புற பாட்டு எல்லாரும் பாடுறோமா அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு கேள்வி என்பது இருக்கும். இன்றைக்கி நம்ம பாடல் என்பது நாட்டுப்புற பாடலில் கொஞ்சம் மெல்லிசை சேர்ந்துருச்சு நம்ம ஒத்துக்கிறோம். அது ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான நாட்டுப்புற இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பழைய அந்த காலத்துக்கு போகணும், மக்கள் பாட்டுக்கு போகணும். எந்த ஒரு பாடகனும் அடுத்த பாடகன் பாடக்கூடிய பாடலை ரசித்து அதில் இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டான்னா அவன் வளருவான். உங்களுடைய இசையை வந்து கூர்மைப்படுத்தினது நீங்களே உள்வாங்கி தான் கூர்மைப்படுத்த? ஆமாம், உள்வாங்கி கூர்மைப்படுத்தின ஒழிய எங்கேயும் போய் நான் முறையாக கற்றுக்கல. இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த சினிமான்னு சொன்னீங்க, அதை கேட்கணும்னு நினச்சேன் நான். ரொம்ப பிரபலமான பாட்டு நீங்கள் பாடின பாட்டு தானே அந்த புளிப்பா புளியங்கா? ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ கரிசல் கருணாநிதிக்கு சினிமாவோடு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? எனக்கு சினிமாவோடு முதல் தொடர்பு என்பது விரும்மாண்டிலே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டு வந்து கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் காளியம்மன் போல வந்தா வேச்சியம்மா, சைவ சமையல் படையல் வச்சு சர்வச்சட்டியில் பொங்க வைப்பா, சாமியத்தான் வேண்டிக்கிட்டு சங்க எடுத்து ஊதி நிப்பா, கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் காளியம்மன் போல வந்தா வேச்சியம்மா. இதில் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பாடுறாங்க. எங்கள் குழுவும் சேர்ந்து பாடுது. அதில் திருவுடையானும் லீடில் பாடியிருப்பார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த பாட்டு வந்து படத்தில் வரல. இப்போ நாங்கள் பாடின இந்த பாடல் என்பது படத்தில் வரல, அது பாட்டாக மட்டும் ஒளிநாளால் வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு பாடல் வந்துருச்சு. அந்த எதுக்கு பிளான் பண்ணி எடுத்தாங்களோ அதுக்கு பதிலாக அந்த இன்னொரு பாட்டு வந்துருச்சு. அவங்க எங்களை குழுவை பார்த்துட்டு நல்லா தான் பாடுறாங்கன்னு சொல்லி மற்ற படத்தில் இருந்த மற்ற பாடல்களுக்கும் குழு பாடகர்களாக எங்களை பாட வச்சாங்க. அதில் கும்பல பூ சுற்றி பாட்டு எல்லாத்திலுமே நாங்களும் இணைஞ்சு பாடியிருப்போம். அப்போ வந்து அந்த ஏற்பட்டது தான் முதல் சினிமா தொடர்பு. அதன் பிறகு ஆயுள் ரேகை அப்படின்ற ஒரு படம், அதுக்கடுத்து வெயில், அப்புறம் மகிழ்ச்சி, இப்படி நிறைய படங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்து அரவான், இது எல்லாத்துலேயுமே பாடக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைச்சது. அதில் இந்த பாட்டு மகிழ்ச்சின்ற திரைப்படத்தில் வந்து இயக்குனர் வா கௌதமன், அதாவது சந்தனக்காடு தொடர் எடுத்த கௌதமன் வந்து இந்த வையம்பட்டி முத்துச்சாமி
இந்த இதில் முக்கியமாக சொல்லணும், நவகவி எப்படி கரிசல் ஆடி அதிகமாக சொல்லுவார். நவகவியை வந்து நிறைய பாடல்கள் எழுதின ஒரு கவிஞர், அற்புதமான கவிஞர். அதே மாதிரி வையம்பட்டி முத்துசாமி இயற்கையை வந்து மிக அற்புதமாக நேசித்து எழுதக்கூடிய ஒரு கவிஞர்களில் வையம்பட்டி முத்துசாமி பாட்டு எல்லா பாட்டுமே வந்து நல்ல அருமையான பாட்டு. அதில் ஒரு பாட்டை வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கௌதமன் வந்து அந்த பாட்டை அப்படியே பாடுங்க அப்படின்ட்டு. நான் அங்கே போனோன்னே வித்யாசாரோட இசையில் அந்த பாட்டு, வித்யாசார் இப்போ பார்த்துட்டு தம்பி பாட்டு கொண்டு வந்துட்டீங்களான்னாரு. இருக்குது சார் பாட்டு. எங்கே அந்த பாட்டை நீங்கள் பாடுங்க அப்படின்றாரு. அந்த பாட்டை பாடி காமிச்சோம். அப்போ இந்த டியூனே நல்லா இருக்குது, இந்த மெட்டே நல்லா இருக்குது. இந்த மெட்டு வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் போட்ட மெட்டிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகளை நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த மெட்டே நல்லா இருக்குது, இதே ஸ்பீடு நல்லா இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் அவர் வித்யாசாகர் சார் பண்ணார். அதே மாதிரி என் கூட சேர்ந்து மாணிக்க விநாயகமும் வேல்முருகனும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து பெரிய வெற்றியாச்சு. பெரிய வெற்றின்றதை விட அந்த படத்தில் அந்த பாட்டு தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவன நான புல்லாட்டம் நாளாக வளைச்சவளே, என் உசுரப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், ஓஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில போசாக்கா, பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில போசாக்கா, சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. சிரிச்சா மாதுளங்கா இதழ் சேர்ந்து விட்டா முழகா, மூக்கோ முந்திரிக்கா முழி இரண்டும் சுண்டுதக்கா, சிரிச்சா மாதுளங்கா இதழ் சேர்ந்து விட்டா முழகா, மூக்கோ முந்திரிக்கா முழி இரண்டும் சுண்டுதக்கா, எடக்கா மடக்கா எரிக்கண்ட துடுக்கா, எடக்கா மடக்கா எரிக்கண்ட துடுக்கா, குடிக்கா உடல் அழகி கொண்டு போறமாங்க, குடிக்கா உடல் அழகி கொண்டு வாரமாங்க, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. ரொம்ப பிரபலமான பாட்டுண்ணே, ரொம்ப பிரபலமான பாட்டு. இந்த பாட்டு வந்து பாடணுன்றது நம்மளுக்கு ஒரு அடையாளமாக அமைஞ்ச பாட்டில் இது ஒரு முக்கியமான பாட்டு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய கலைஞர்களை சந்திச்சிருக்கோம். ஒரு இதில் வந்து ஒரு கலைஞர் எப்படி உருவாகி வந்தாருங்கிற வரலாறு தமிழ்நாட்டுக்கு தெரிகிற அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்கிற ஒரு பெரிய அறிவு மரபு இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் நோக்கி போகிற மரபு தான் அந்த கலை மரபு என்பது. அந்த வரலாறும் இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கு. ஒரு கலைஞருடைய வரலாறோட ஒரு கலை மரபும் சார்ந்த வரலாற்றினுடைய இதையும் இந்த பதிவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோன்ற அடிப்படையில் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அதனால இந்த பதிவில் உங்களை நாங்கள் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலைப்பயணம் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம்னா இன்னும் உங்களுடைய தோட்டம்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 25 வருஷம் கண்டிப்பாக போகணும். நீங்கள் நிறைய பாடல்களை நீங்கள் வந்து பாடணும். நீங்கள் சினிமாவுக்குள்ளேயும் நீங்கள் பெரிய அதிகபட்ச கனவாக வந்து சொல்கிறது வந்து சினிமான்னு சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு உள்ள வாய்ப்புகள் வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து இன்னும் உங்கள் பாட்டு வந்து யார் சார்ந்து ஒலிக்குது அப்படின்னா பொதுமக்கள் சார்ந்து, ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் சார்ந்து தான் உங்களுடைய பாட்டு. இன்னும் அவங்களுடைய பிரச்சனையை அவங்களுடைய பாடுகளை தொடர்ச்சியாக பாடணும். வெவ்வேறு விருதுகள் அங்கீகாரங்களும் வரணும். மீண்டும் நல்லதொரு பதிவில் நான் உங்களை திரும்பவும் சந்திப்பேன். அப்படி ஒரு தருணம் நமக்கு வரட்டும். இந்த பதிவுக்கு எங்களுக்கு ஒத்துழைச்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வெகு சிறப்பாக இசையமைத்த இசை கலைஞர் அவர்களுக்கும் நன்றி. ஒட்டுமொத்தமாக நன்றி. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க நன்றி.